கட்சி அங்கீகாரம் தமிழக பாஜகவின் வளர்ச்சியை ஒருபோதும் பாதிக்காது. பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா பேச்சு. எல்லா கட்சி கொடியிருக்கு, பிஜேபி கொடியுடன் சொல்றீங்க. அப்புறம் இந்துக்கள் காவி கொடி கட்டக்கூடாதுன்னு இங்க இருக்கிற பாலத்துக்கிட்ட, இதெல்லாம் தவறு. இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கின்ற கருப்பாடு. அறிவியல் பூர்வமாக வளர்ந்து கொண்டு இருக்கும் நிலையில் மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டு செயல்பட வேண்டாம். ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு குறித்த கேள்விக்கு எம்பி தயாநிதி மாறன் பேச்சு. கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவர்கள் தெளிவான விளக்கத்தை, அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கைகளை எந்த விதத்திலும் நம்ம வளர்க்கணும். இது முக்கியம். குறிப்பா பார்க்க கர்நாடகாவில் ஒரு சட்டமே இருக்கு. மூட நம்பிக்கைகளை வளர்த்தால் அதற்கு எதிரான சட்டம். மூட நம்பிக்கை வளர்க்க நாம் அறிவு ரீதியாக, அறிவியல் ரீதியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் குறித்து இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. திமுக ஒருங்கிணைப்பு செயல்பாடு குறித்து காணொலி வாயிலாக கேட்டறியவுள்ளார். நடிகர் சங்க கடனை அடைப்பதற்கான கலை நிகழ்ச்சியில் ரஜினி, கமல் பங்கேற்பதாக உறுதி. தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் கார்த்தி தகவல். திமுக ஆட்சியில் எத்தனை தொழிற்சாலைகளுடன் புரிந்துணர்வு போடப்பட்டுள்ளன? வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடக்காத நாளில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எங்கு பார்த்தாலும் கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் பேட்டி. திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்து சுமார் 40 மாத காலம் ஆகிறது. இந்த 40 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்டம் ஒழுங்கு சந்தி. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்க வாழ் தமிழர்கள் தங்களுக்குள் எந்த பிளவுகள் ஏற்பட அனுமதிக்காமல் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டிற்கு குழந்தைகளுடன் வருமாறும் அழைப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.